விவோ X300 300 ப்ரோ இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ப்ரீ புக்கிங் போய்கிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஆஃபர் என்ன இருக்குன்னா 10% வந்து கேஷ்பேக் கொடுக்காங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1,10,000 ஃபோனை நீங்கள் 11,000 கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் 10% கேஷ்பேக் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய ஃபோனை கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து 2 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்காங்க. 1 இயர் எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா. சரிங்களா? 2 வருஷம் வாரண்டினா சும்மா இல்லை. உங்களுக்கு 2 வருஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோன்லேயும் ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப்பில் வந்து இதுலேயும் வந்து விவோட TWS 3E நீங்கள் 1,500 மட்டும் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும் தான் இதோட ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 இருக்கும். நீங்கள் 1,500 பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? அது ஒரு ஆஃபர். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வாரண்டிக்காண்டி ஒரு 70% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 699 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 2 வருஷத்தில் நீங்கள் கம்பெனியில் போய் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் மாற்றும் போது 70% வந்து காசு வந்து உங்களுக்கு வந்து கழிச்சிட்டு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் தான். கண்டிப்பாக விவோட X300 300 ப்ரோ இந்த ரெண்டுமே ப்ரீ புக்கிங் வந்து நம்ம தளபதி மொபைல்ஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆஃபருமே உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, ஃப்ளாக்ஷிப்பில் வந்து வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.